சேர நாட்டோட மேற்கு பகுதியில் இருந்த நெய்தல் நாட்டுல மூவன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனோட நாடு முழுசுமே நல்ல வளமான வயல்களும் செடி கொடி மரங்கள் எல்லாமே செழிப்பா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மன்னன் ரொம்பவே திறமையானவன். நல்ல குணங்கள் அவன்கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஆனா அவன்கிட்ட நாவடக்கம் மட்டும் இல்லை. யாரா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசிடுவான். தான் தான் பெரியவன்னு அவனுக்கு ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அவன் பேசுறது அவனுக்கே தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு அவன் வருத்தமும் படமாட்டான். இப்படி இருக்கும்போது அவனோட அமைச்சர்களும் அவன் கூட இருக்க மந்திரிகள் கூட அவன்கிட்ட ஏதாவது கருத்து சொல்றது கூட ரொம்பவே பயந்தாங்க. ஒரு சமயம் பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் இந்த மூவன் அரசனை பத்தி பாடி அவன்கிட்ட நிறைய பரிசுகள் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. இந்த புலவர் ஏற்கனவே பல மன்னர்கள் வள்ளல்கள் இவங்கள்ட்ட எல்லாம் போய் அவங்கள பத்தி பாடி நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கினவர். அப்படி அவர் வாங்கின பரிசுகள் எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கும் இல்லைன்றவங்களுக்கும் கொடுத்துருவாராம். இந்த புலவர் பல நாள் காத்திருந்து இந்த மூவனோட அரசபைக்கு வந்து மூவனை பத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அரசே, நான் ஒரு புலவன், என் பெயர் பெருந்தலை சாத்தனார். அதுக்கு அரசன் சொல்லியிருக்காரு, உன்னோட பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லையப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கு புலவர், ஏன் மன்னா அப்படி கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்க, அதுக்கு மன்னன், பெருந்தலை சாத்தனார் என்கிறீர்கள், உமது தலை பெரியதாக இல்லையே, ரொம்பவே சிறியதாக இருக்கிறதே அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. மன்னிக்க வேண்டும் மன்னா, பெருந்தலை என்பது எனது ஊரின் பெயர். அதுக்கு மன்னன், ஓ அப்படியா செய்தி, இங்கே எதுக்கு வந்த சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் பல மன்னர்களையும் வள்ளல்களையும் பாடி பரிசுகளை பெற்றவன். சொல்லிட்டு இருக்கும்போது இடையிலேயே மன்னர், அப்ப அவங்கள்ட்டே போக வேண்டியதானே, உன் போன்ற புலவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவர்கள் போண்டியாகி இருப்பார்கள் அப்படின்னு ஏளனமா சிரிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம புலவர், அரசே, பழம் பழுத்த மரங்களை நாடித்தானே பறவைகள் செல்லும், அதுபோல மன்னர்களையும் வள்ளல்களையும் நாடி பாவலர்களாகிய நாங்கள் வருகிறோம் அப்படின்னு ரொம்ப பணிவோட சொல்லியிருக்காரு. அதுக்கு அரசர், நீங்க எல்லாத்தையுமே பொய்யாதான் சொல்லுவீங்க, இல்லாததை இருக்குன்னு சொல்லுவீங்க, அதை கேட்டுட்டு சில பேர் மகிழ்ந்து போய் உங்களுக்கு பரிசுகளும் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு அரசர் ரொம்ப ஆணவத்தோட பேசியிருக்காரு. அதே மாதிரி மற்ற அரசர்களும் வள்ளல்களும் தற்புகழ்ச்சியை விரும்புறவங்க. நீங்க பொய் சொல்லியே பிழைக்கும் ஒரு வஞ்ச கூட்டம், யாரெங்கே இந்த புலவரை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு புலவர், இல்லை மன்னா, நானே சென்று விடுகிறேன் அப்படின்னு பணிவோட வெளியே போயிட்டாரு. இந்த புலவர் ரொம்ப அவமானப்பட்டு முகம் சோர்ந்து வெளியே போறத பார்த்து மூவன் சிரின்னு சிரிச்சான். இந்த மூவன் அரசன் பாத்தீங்கன்னா சேரன் கணைக்கால் இரும்புரைக்கு கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னன் தான். கடந்த 3 வருஷமாவே மூவன் இரும்புரைக்கு கப்பம் கட்டாமே இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட இரும்புரை அரசன், என்ன சொல்றான் அந்த மூவன், அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு தூதுவனை அனுப்பியிருக்காரு. மூவன் மன்னனோட அவைக்கு வந்த தூதுவன் மூவனை மரபுப்படி வணங்கி, மன்னன் கணைக்கால் இரும்புரையின் தூதுவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கான். கணைக்காலுக்கு கருவூலத்தில் பணத்தட்டுப்பாடு வந்ததும் என் நினைவு வந்து விட்டதாக்கும், இங்கே என்ன கொட்டியா கிடைக்கிறது அப்படின்னு தூதுவன்ட்ட கிண்டலா கேட்டிருக்கான். மன்னா, நான் உங்கள்கிட்ட யாசகம் கேட்டு ஒன்றும் வரல, எங்க மன்னருக்கு 3 வருஷமா நீங்க கப்பம் கட்டவே இல்லை, அதை கேட்கறதுக்கு தான் மன்னர் எங்கன்னா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான் தூதுவன். அதுக்கு மூவன், தூதுவனே நன்றாக கேட்டுக்கொள், என்னோட நெய்தல் நாடு இன்றிலிருந்து சுதந்திர பூமி, நான் இனி யாருக்கும் கப்பம் கட்ட மாட்டேன், இதை உன்னோட மன்னர்கிட்ட போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தூதுவன், எமது அரசின் பெருமையையும் வலிமையையும் தெரிந்தே நீங்கள் இப்படி பேசுவது மிகவும் வருந்தத்தக்கதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு மூவன், உனது கணைக்காலனுக்கு நான் தான் யமன், என்னை போர்க்களத்தில் வந்து சந்திக்கும்படி கூறு, ஓடிப்போ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனாலும் தூதுவன் போகவே இல்லை, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கான். உங்களால எங்க மன்னனை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு, என்னோட மன்னனோட வலிமை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் தூதுவன் சொல்லியிருக்கான். அதுக்கு மூவன் ரொம்ப கொந்தளிச்சு, அட தூதுவனே, நீ இன்னும் போலையா, இன்னும் நீ 1 நிமிஷம் இங்க நின்னா கூட உன்னோட முன்னாடி பற்கள் எல்லாத்தையுமே தட்டிடுவேன், இது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுவோம். தூதுவன் அங்கிருந்து கிளம்பி போய் இரும்புரைகிட்ட போயிட்டான். இரும்புரை அரசன்ட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டான். அந்த காலத்துல தூதுவனை என்ன சொன்னாலும் அதை அரசனையே சொன்ன மாதிரி தான் நினைச்சாங்க. இதை கேட்ட இரும்புரை, தூதுவனோட பற்களை தட்டுவேன்னு நாவடக்கம் இல்லாம சொன்ன அந்த மூவனை போர்க்களத்துல சந்திச்சே தீருவேன் அப்படின்னு சொன்னாரு இரும்புரை. அந்த பக்கம் இருந்து ஒரு குரல், மன்னா, சிறு நரியை எதிர்க்க சிங்கம் செல்வதா, வேணாம், இது உங்களோட வீரத்திற்கு தான் இலக்கு, நாவடக்கம் இல்லாம பேசின அந்த மூவனை வென்று அவனோட பற்களை உங்களுக்கு காணிக்கையாக்குறேன் அப்படின்னு தளபதி வீரமுழக்கத்துடன் சொன்னாரு. அதுக்கு அரசரும் ஒத்துக்கிட்டு, அதுவும் சரிதான், மூவன் இனி வாயை திறக்கும் போதெல்லாம் நாவடக்கம் வேணும்னு அவன் உணரணும், அதுக்காக நீ அவனை வென்று முன்னாடி பற்களை தட்டி கொண்டு வா அப்படின்னு தளபதிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி தளபதியாரே, மூவனோட முன்பற்களை பிடுங்கி நம்மளோட கோட்டையோட வாயிற்கதவுகள்ல பொறுத்துங்க,
அந்த பற்களுக்கு கீழே யாகாவாராயினும் நாகாக்க நாவை காக்காத மூவனின் பற்களை பாரீர் அப்படின்னு கீழே எழுதி வைங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே தளபதியும் கணைக்கால் இரும்புறையின் படை வீரர்களும் மூவனை விரட்டி பிடிச்சு நம்ம தளபதியிட கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. இரும்புறை அரசனை பத்தி நாவடக்கம் இல்லாம பேசின அந்த மூவனோட பற்களை தளபதி தட்டி எடுத்தாரு. அதே மாதிரி அவனோட பற்களை இரும்புறையோட கோட்டையோட வாயில பதிச்சாங்க. அதுக்கப்புறம் மூவன் தன்னோட வாயை திறக்கவே ரொம்பவே அசிங்கப்பட்டான். அவனை சேர நாட்டோட சிறையிலையும் அடைச்சாங்க. அந்த சிறைக்குள்ளேயே இருந்து கடைசியில உயிரையும் விட்டான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அடுத்தவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாயால தான் வினை இருக்குன்னு அவங்களுக்கு புரியறதில்ல. இதைத்தான் நம்ம திருவள்ளுவரும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.